பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு வாரணாசியில். அங்க படிக்கிற பொண்ணுக்கு ரேப் நடந்தது. அது இப்ப யாரு இந்த ரேப் பண்ணான்னா பிஜேபி காரணம். அதை பத்தி ஏன் நீங்க கவலையப்படலை? 6 மாசத்துக்கு முன்னாடி குஜராத்ல நேஷனல் லா யூனிவர்சிட்டி, அதுல 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்களே, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படலை? அதே மாதிரி இந்த பில்கிஸ் பானு அநியாயம், அது குஜராத்ல நடந்த சமாச்சாரம் இருக்க. பிரெக்னென்ட் லேடியை 7 மாசம் குழந்தைய வயதில் வச்சுட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சு, அவன் அம்மாவை கற்பழிச்சு, எல்லாருக்கும் அவங்க உறவுக்காரங்க 11 பேர் கொலை பண்ணாங்களே. பண்ணியது முகம் பிஜேபி காரன் ஜெயிலேருந்து வெளியில விட்டாங்க. அவனுக்கு வரவேற்பு, பெரிய தாரதப்பட்ட வரவேற்பு, மாலை மரியாதைலாம் வரவேற்பு. இதெல்லாம் எங்க சார்? அசிஃபா காஷ்மீர்ல கோயிலே வச்சு 8 வயசு குழந்தை சார், பச்சை குழந்தை, அதை நீங்க அங்க கற்பழிச்சு கொன்னுட்டீங்களே. அது கொன்னுட்டு பெரிய வீர தீர பிரதாபமான வேலையை செஞ்ச மாதிரி அவங்க எல்லாம் வரானுங்க. அவனுக்கு பிஜேபி வரவேற்பு கொடுக்குறான்னா இதோட கேவலம் என்ன சார் இருக்க முடியும்? மல்யுத்த வீராங்கனை ஃபெடரேஷன் தலைவர் அவர் யார்? பிரிஜ்பூஷனா? அந்த ஆளு எம்பி பிஜேபி, அவன் தான் பண்ணினது. அதுக்கெல்லாம் யாரு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? டிசிஷன் எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டாங்க. ஒன்னும் பண்ணலாம் உடனே விட்டாங்க. 4,45,858 இவ்வளவு பேருக்கு செக்ஷுவல் அபியூஸ் ஃபார் லேடிஸ் பிஜேபி ரூல்டு பிளேசஸ்ல. 4,00,000 அவங்க நேரம் கிட்டத்தட்ட. நீ என்னையா பண்ண இதுக்கெல்லாம் நீ உங்க மனசு துன்பம் துயரம் எல்லாம் படலையா? நான் கேட்கிறேன், இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பண்ண தப்பு தான். அதுக்கு நம்ம எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கின்றோம், கோவப்படுறோம், கொந்தளிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்ற இதெல்லாம் உங்களுக்கு கண்டு தெரியும். கியூசோன் நேரில் இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் சந்தித்து பேச இருப்பது அரசியல் விமர்சகர் திரு ராமா சுப்பிரமணியம் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. இப்போ முதல்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, அதை அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டாக சிலர் முன்வைக்கிறாங்க. அதே நேரம் சில பார்வையாளர்கள் இதுக்கு அரசாங்கம் நேரடியாக பொறுப்பேற்க முடியாதுங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதாவது டெஃபினட்டா ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இது இப்போ நாம காலேஜ் அனுப்புறோம் அப்படின்னா எல்லாரும் குழந்தைகள்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னோம், பொண்ணு குழந்தைகள் அனுப்புகிறோம்னா அதெல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும். முதல்ல சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அதுக்கப்புறம் தான் படிப்பெல்லாம். ஸோ சேஃப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது இங்கே நடந்தது ரொம்ப ரொம்ப துயரமான சமாச்சாரம். யாரோடைய வெளியில் இருக்கிறவங்க அவங்க உள்ள எப்படி வந்தான், இன்னும் ஆடிக்காருன்றாங்க, என்னென்னலாம் தெரிய சொல்லலை. யாரோ இன்னொரு சாருன்றான், என்னன்னே தெரியல. எது உண்மை என்ன பொய்ன்னு தெரியல. ஆனால் நிறைய விஷயங்கள் இன்னும் வெளியில வரணும். கோர்ட் வில் பிரிங் இட் அவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய ஓட்டைகள் இருக்கிற மாதிரி இந்த எஃப்ஐஆர்லாம் வெளியில கசிய விட்டதுங்கிறது யார் பண்ணினாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். அதுக்காக நான் தனக்கு தானே சார் இந்த இஷ்யூவா இருக்கு, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க, மனித சங்கிலி நடத்துங்க, அல்லது உண்ணாவிரதம் இருங்க. எல்லா விதமான டெமோக்ராட்டிக் வேல நீங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்துங்க, எல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா தனக்கு தானே சாட்டையால் அடிச்சுப்பேன்னா என்ன சார் தான்? நான் சின்ன பையனெல்லாம் இருக்கும்பொழுது ரொம்ப கூத்தாடின்னு வருவாங்க. அவங்கதான் பசிக்காக சாட்டையை தனக்கு தானே அடிச்சுட்டு பட்டார்னு அடிச்சுன்னு அவங்களுக்கு பாவமா இருக்கும். நம்ம அவங்களுக்குலாம் பணம் கொடுத்துட்டு வர்றது எல்லாம் அப்போ எல்லாரும் போகிறோம் தெருவில் போகிறோம்னா பணம். ஸோ பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி பரவமான ஒரு வேலையெல்லாம் வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை இவர் செய்கிறாருன்னா எதுக்காக? மறுபடியும் அந்த மாதிரி சாட்டை எடுத்துன்னு அந்த எண்ணத்தை விட்டாங்களோ, அவன் படித்து நல்ல நிலைமைகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த பழக்க வழக்கம் இல்லாமல் போச்சு. அது முட்டாள்தனமான ஒரு வேலை அது. அந்த மாதிரி ஒரு மூட பழக்கத்தை நாம் மறுபடியும் கொண்டு வரோம்னு சொன்னால் இவர் கொண்டதை பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய இடத்துல நான் அடிச்சுக்கிறேன்னு எல்லாரும் அடிச்சுன்னு உட்காந்துருங்க. அதெல்லாம் பார்த்து ஒரே நகைப்புக்கு உள்ளாகி இருக்கு. என்ன இஷ்யூ, ரொம்ப சீரியஸான இஷ்யூவோ அதை ஒரு கிண்டலும் கேலியும் இருக்க மாதிரி ஒரு இஷ்யூவை மாற்றி விட்டது பெருமை அண்ணாமலை அவர்களுக்கு தான் உண்டு. இப்போ இவர் லண்டனுக்கு போய் ஒரு மேற்படிப்புக்காக போனாரு. இப்போ உடனே இவர் இந்த விஷயத்தை கையில் செருப்பு போட மாட்டேன் ஐயா சார், இந்த செருப்பு போடுற சமாச்சாரம் இருக்கு. அது போடட்டும் போட்டான், அது அவரோட இஷ்டம். சில பேர்லாம் செருப்பே போடாம இருக்கிறவங்கலாம் உண்டு. உதாரணமா கன்னியாகுமரி காந்தி அவர்லாம் செருப்பே போட மாட்டாருப்பாங்க. அது மாதிரி இவரும் இன்னொரு கன்னியாகுமரி காந்தி மாதிரி இங்கே சென்னை காந்தியோ கோயம்புத்தூர் காந்தியோ ஏதோ போட்டோம், செருப்பு போடலன்னா போடல.
ஆனால் ஆக்ரோஷமா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் மயிரெல்லாம் பேசியிருந்தோம் எவன் சார் அக்செப்ட் பண்ணிப்போம். அண்டு செருப்படுது எல்லாரும். அவர் அன்னைக்கு அவர் பேசின ஆக்ரோஷத்தை பார்த்தா எய்தாப்புல அந்த நிருபர் மூஞ்சிலே எரிஞ்சிருவாரோன்னு எனக்கு அவ்வளோ பயமா இருந்தது. அந்த அளவுக்கு ஆமா, எனக்கு ஒரு கோபம் பாவம் சண்டாளம்பாங்க. என்ன வேணாலும் அந்த கோபம் வந்ததுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவராக இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? சரி, இதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்களே, நான் கோவப்பட்டு தப்புன்னு சொல்லலை. எல்லா கட்சிகளும் இது கண்டனம் தெரிவிக்கின்றார்கள், இன்க்ளூடிங் டிஎம்கேயும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சுறாங்க, ஆக்ஷன் எடுத்துன்றாங்க. வித்தின் 3 hours யார் பண்ணாங்கிறதுக்கு புரிஞ்சு போய் இப்போ அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. என்கொயரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயத்த இது தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நான் கேட்குறேன். பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு வாரணாசியில். அங்கே ஒரு படிக்கிற பொண்ணுக்கு ரேப் நடந்தது, இப்போதான் நடந்தது. அது இப்போ யார் இந்த ரேப் பண்ணான்னா இது பிஜேபி காரணம். அதை பற்றி ஏன் நீங்கள் கவலையப்படலை? 6 மாதத்துக்கு முன்னாடி குஜராத்தில் நேஷனல் லா யூனிவர்சிட்டி, அது இடம் கிடைக்கிறதே கஷ்டம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதில் உங்களுக்கு செலெக்ஷன் ஆகி அங்கே போகணும். அதில் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்களே, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படலை? ரைட்டா? அதே மாதிரி இந்த பில்கிஸ் பானு அநியாயம், அது குஜராத்தில் நடந்த சமாச்சாரம் இருக்க. பில்கிஸ் பானு தானே அது? பில்கிஸ் பானு அந்த ப்ரெக்னென்ட் லேடியை 7 மாதம் குழந்தைய வயதில் வச்சுட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சு, அவன் அம்மாவை கற்பழிச்சு எல்லாருக்கும் அவங்க உறவுக்காரங்க எல்லாத்தையும் 11 பேரை கொலை பண்ணாங்களே. பண்ணி முகம் பிஜேபிக்காரன். அவனுக்கு வெளியில் ஜெயிலேருந்து வெளியில் விட்டாங்க. அவனுக்கு வரவேற்பு, பெரிய தாரதப்பட்ட வரவேற்பு, மாலை மரியாதைலாம் வரவேற்பு. இதெல்லாம் எங்கே சார்? ஆசிஃபா பானுவா இன்னொன்று ஒரு காஷ்மீர் ஆசிஃபா அந்த பொண்ணு கோயிலே வச்சு 8 வயசு குழந்தை சார், பச்சை குழந்தை. அதை நீங்கள் அங்கே கற்பழித்து கொன்னுவிட்டீங்களே. அது கொன்னுவிட்டு பெரிய வீர தீர பிரதாபமான வேலையை செஞ்ச மாதிரி அவங்கெல்லாம் வரானுங்க. அவனுக்கு பிஜேபி வரவேற்பு கொடுக்குறான்னா இதோட கேவலம் என்ன சார் இருக்க முடியும்? அதே மல்யுத்த வீராங்கனைகள், அவங்களுக்கு ஃபெடரேஷன் தலைவர் அவர் யார்? பிரிஜ்பூஷனா? அந்த ஆளு எம்பி பிஜேபி, அவன் தான் பண்ணினது. அதுக்கெல்லாம் யாரு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஏதோ அப்புறம் பிசுன்னு எடுக்கிற மாதிரி ஏதோ எடுத்து விட்டாங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டும் சார்ஜ் ஷீட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணி ஒன்றும் பண்ணலாம், உடனே விட்டாங்க. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன், இப்போ இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,45,858 2022 23 பற்றி எனக்கு தெரியல. இவ்வளோ பேருக்கு செக்ஷுவல் அப்யூஸ் ஃபார் லேடிஸ் பிஜேபி ரூல்டு பிளேசஸில் 4 லட்சத்தி அவங்க நேரம் கிட்டத்தட்ட. நீ என்னையா பண்ண இதுக்கெல்லாம் நீ உங்கள் மனசு துன்பம் துயரம்லாம் படலையா? நான் கேட்குறேன், இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி பண்ண தப்பு தான். அதுக்கு நம்ம எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கின்றோம், கோவப்படுறோம், கொந்தளிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்ற இதெல்லாம் உங்களுக்கு கண்டு தெரியலையா? நீங்கள் யாரு? லோக்கல் பார்ட்டி கிடையாது, ஆல் இண்டியா பார்ட்டி. ஆல் இண்டியா பார்ட்டியினுடைய தமிழ்நாடு தலைவர். அப்படி இருக்கணும். அதெல்லாம் எல்லாத்தையும் பேசணுமா வேண்டாமா? இதெல்லாம் எப்படி சார் இது நியாயமா இருக்க முடியும்? ஆகவே இவருடைய நடவடிக்கையெல்லாம் வெறும் கிண்டலும் கேலியும், ஒரு கை கட்டி சிரிப்பார்கள், ஊரார்கள் சிரிப்பார்கள்னு அந்த மேல கோயிலாக பண்ண. கோயிலுக்கு போனால் நீங்கள் என்ன, நீங்கள் இந்த பேப்படுமா? நீங்கள் போன தடவை முருகன் அப்படிங்கிறவர் அவர் தலைமையில் அங்கேயும் இங்கேயும் போனீங்க, ஓட்டமாக உடனே கையில் வேலை தூக்கிட்டு இங்கேயும் எங்கேயும் போய் குச்சின்னு வந்தீங்க. கடைசியில் 6 இடத்துலையும் அந்த 6 படை வீடுலேயும் உங்களுக்கு தோல்வி தான் வந்தது, ஜெயிக்கவே முடியல. இப்போ சார், இப்போ இவருடைய இவ்வளவு நடவடிக்கைகள்னால கட்சி கொஞ்சமாவது வளர்ந்துருக்கா தமிழ்நாட்டில்? ஒன்று வளர்ந்ததுன்னா ஏன் சார் வளர்ந்துருக்கணும்? இப்போ நான் இன்னும் கோயம்புத்தூர் நிற்கிறேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணின உடனே பாருங்கள் டிஎம்கேக்கு டெபாசிட் போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. நான் அரசியலில் தான் சார் இருக்கேன், இந்த அரசியலில் தான் இருக்கேன் நான் அப்படின்னு ஏதோ வீராவேசமாக பேசினாரு. இந்த அரசியல் இருந்து இந்த வீராவேச பேச்சு என்ன சார் ஆச்சு? கடைசியில் அவருக்கு 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஓட்டு இல்லை தோத்து போனார். டிஎம்கே ஜம்முன்னு ஜெயிச்சுட்டான். அப்போ நீ உங்களுக்கு இப்போ மக்களுடைய செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தியேட்டரிக்ஸ் ட்ராமா இதெல்லாம் பண்ணினா ஒரு தலைவராக நீங்கள் ஆயிட முடியும் அப்படின்னால் முடியாது. இப்போ சார் முதல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மீது அரசியல் ரீதியாக நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிரிமினல் வழக்குகளில் பலாத்காரம் மனமோசடியும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? சார் அந்த கட்சிக்கு பாரதி ஜல்சா பார்ட்டின்னு பேரு சார். நான் சொல்லலை, அப்படிதான் நிறைய பேர் பேரை கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய அதை பற்றி நிறைய வீடியோவெல்லாம் வந்திருக்குன்னு நிறைய பேர் இன்டர்வியூலாம் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பாலியல் ரீதியாக மிகப்பெரிய அளவு குற்றங்கள் நடக்கக்கூடிய இடமா ஒன்று போயிடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரவுடி பயிலும் கொலகார பயிலும் பயங்கரமான கிரிமினல்ஸும் இவங்களெல்லாம் கொண்டு சேர்த்து கேட்டால் என்ன, இவங்களெல்லாம் நாங்கள் சேர்த்துட்டுருக்கோம், எங்களுக்கு அந்த மாதிரி ஆள் வேணும், நாங்கள் இங்கே அந்த மாதிரி ஆட்களாக இருந்தாலும் கூட எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டான்னா அவங்க புனிதமடைந்து விடுவார்கள், ஞானஸ்நானம் கொடுத்துட்றோம். அடையங்கப்பா, ஞானஸ்நானம் கொடுக்குறது என்ன சார் இதுடா? ஏதாவது இந்த மாதிரிலாம் பேசி, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவுலேயும் அந்த மாதிரி தான் ஒரு ரவுடி கும்பல் தான் அது பிஜேபின்னு ஆயிடுது. தமிழ்நாட்டில் ஒரு நல்லபடியாக பேர்லாம் இருந்தது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, நல்ல ஆட்கள் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இந்த முருகன் காலத்துலேருந்து சேர்த்துட்டு இப்போ இன்னும் அதிகமாக போய் படு மோசமாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு கிரிமினல் கூடாரமாக பிஜேபி இருக்குது அப்படின்னு சொன்னால் மிக வருத்தமான விஷயம். நான் ஏன்னா அந்த கால ஜனசங்க சமயத்துலேருந்து நான் அந்த கட்சியில் இருந்தோம். பிஜேபி ஆரம்ப நாள்லேருந்து முதல் நாள்லேருந்து இருந்தோம். இதில் இத்தகைய ஒரு டீக்ரடேஷன் வந்துருதேன்னு சொல்லிட்டு, டெட்டீரியேஷன் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கவர்னராக இருந்தாங்க. இப்போ போராட்ட களங்களில் அவங்க வந்து பங்கு வகிக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் அண்ணாமலையோட அவர்களுக்கு சில கருத்து வேறுபாடு இருப்பதான் சொல்லப்படுது. தமிழ்நாடு பிஜேபி எதிர்காலம் இந்த 2024 எப்படி 25 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 26 சட்டமன்றத்தில் எல்லாம் ஒன்றும் இருக்காது சார், எப்பவும் போல தான் இருக்கும். இப்போ 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதில் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 221 இடம் டிஎம்கேயும் அதனுடைய நம்ம கூட்டணி கட்சிகளும் ஜெயிச்சிருக்க மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் வருது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு இடம் கூட கிடையாது அப்படிங்கிறதும் இருக்குது. நான் ஒன்றும் வளரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ முன்னாடி பேசினதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பேசுவோம். அண்ணாமலைக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கட்சியில் பெரிய அளவுக்கு ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது பெரிய முட்டுக்கட்டை இந்த அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது டெல்லியும் உணர்ந்துருக்கு. தமிழிசையே அதை ஆதரிக்கிறாங்க அதிமுக. ஆமாம், அவர் ஒன்றும் இல்லை, தமிழிசை மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த கட்சியில் நீங்கள் போய் பார்த்து பர்சனாக போய் பேசுங்க. எல்லாரும் ஏடிஎம்கேயோட நம்ம சேர்ந்தோன்னா நம்ம 4-5 இடமா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நடக்குமா நடக்காது, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அதனால இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் பிரசிடென்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக தன்னை முன்னிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட வந்து இப்போ தியேட்டரிக்ஸ் என்ன பண்ணிருக்க, ட்ராமாலாம் பண்ணி தனக்கு தானே அடிச்சுக்கிறது, சிறுவு துபி காமிக்கிறது, நான் போட மாட்டேங்கிறது, இப்படிலாம் பண்ணி டெல்லி தலைமையை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறத. இதெல்லாம்னால ஒரு ஓட்டு கூட வராது, இருக்கிற ஓட்டும் போகும். இப்போ செருப்பு வந்து சார் இப்போ ரிலீஜியஸாக வேற, சயின்டிஃபிக்கலாக செருப்பு போடலைனாவே நிறைய பிரச்சனை. அது ஏன் சார் நீங்கள் அவரோட கஷ்டம் சார். அவர் காலில் வந்து முள்ளு ஊத்துறது, அவரு கல்லும் முள்ளும் காலுக்கு மேத்தையும் சொல்லிட்டு பாட்டு பாடின்னு போனாருன்னு உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீ ஏன் அதை பற்றி சயின்டிஃபிக்கெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் பாடுறாங்க, கல்லும் முள்ளும் காலுக்கு மேத்தையும். அவர் காலுக்கு குத்திச்சுன்னா மெத்தன்னு நினச்சின்னு போறாரு. அவர் உங்களுக்கு ஏன் அதுக்காக கவலைப்படுறீங்க? அவருக்கு ஏதோ அது அவருடைய டெசிஷன். இப்போ தமிழ்நாட்டில் வந்துங்க சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியை ஒழிப்புன்னு சொல்லி நீங்கள் நிறைய வரலாற்று ராஜாஜிலேருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட்டு அது நடக்கலை. இவரும் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க சார்? முடியவே முடியாது. நான் தான் சொன்னேன் சார், அவர் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார் பாருங்க. இந்த ஆட்சி ஒழிக்கிற வரைக்கும் நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அதில் உறுதியாக இருப்பாரே. ஆனால் அவருக்கு லைஃப் டைம் முழுக்க செருப்பே போடக்கூடிய வாய்ப்பே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். சார் இப்போது இந்த அம்பானி அதானி இப்போ இவங்களுடைய வளர்ச்சியை வந்து ஒரு பக்கம் பிஜேபி கவர்மெண்ட் தான் அதுக்கு காரணம்னு ஒரு குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் அவங்க தொழிலதிபர்கள் வளரட்டுமே, நம்ம நாட்டுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் வந்து அம்பானியை பற்றியெல்லாம் நான் வளர்றதெல்லாம் நான் என்ன தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதானி வளர்றதுன்னு சொல்ல மாட்டேன். அவங்களாம் வளரணும், தேசத்துக்கு வளரணும், அதான் நியாயமான முறையில் வளரணும்.
ரைட். அந்த ஒரு அதுதான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். நீங்கள் வந்து தப்பு தண்டாலாம் நீங்கள் பண்ணி அது மூலமாக நீங்கள் வளர்ந்துடலான்னா அதுதான் தகராறு. இந்த நாட்டுக்கு கெடுதலை உண்டாக்குறதுங்கிறது அதுதான். ஆகவே அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் நம்ம கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அமெரிக்காவில் கூட அதை பற்றி நான் அந்த கேஸில் உண்டாக நான் பல தடவை நான் இதை டெலிவிஷன் சேனல்லையும் சொல்லியிருக்கேன். அந்த கேஸெல்லாம் அமெரிக்காலாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் எல்லாம் இப்போ போயான்னு சொல்லிட்டு தள்ளி விட்ருவோம். அதனால் இது கையில் பணம் இருந்ததுன்னா எந்த விதமான அக்கிரமத்தையும் செய்யலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த அதானி. அதனால் அவங்க வளர்றது அவரெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அதனால நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியும் இருக்குது. ஆனால் இந்தியா தான் அதானி, அந்த அதானியை நீங்கள் ஏதாவது குறையா சொல்லிட்டீங்கன்னா அது இந்தியாவுக்கு எதிரானதுங்கிற பேச்செல்லாம் வெறும் அபத்தமான பேச்சு என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன் சார். கடைசி கேள்விங்க சார், முடிச்சுக்கலாம். மத்தியில் மோடியினுடைய ஆட்சி, தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி, இது ரெண்டும் எப்படி ஒப்பிடுறீங்க சார்? மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அது வந்து பெரிய தோல்வியை பல தளங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படிங்கிறது சில குறைகள் இருக்கலாம். ஆட்சின்னு வந்ததுன்னா நிச்சயமாக குறைகள்லாம் இருக்கலாம். உதாரணமாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 84,000 ரூபா சார், டாலர் டு ருப்பி 84,000 ரூபா, 85 ரூபா. இதெல்லாம் மன்மோகன் சிங்கை பற்றியெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தார் மோடி. 40 ரூபாய்க்கு கொண்டாந்துருவேன். அதே மாதிரி டீசல் ப்ரைஸ் எல்லாம் கொண்டாந்துருவேன். ஒன்றுமே பண்ணலை அவர். இன்னைக்கு வளர்ச்சியும் ஒரு குறைவாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. விலைவாசியும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் அவங்களுடைய சாதனைன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எல்லாம் வேதனைகளை தான் சாதனைகள்னு சொன்னால் சரி. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது அடிப்படையாக புரிஞ்சுட்டு வேலை செய்கிறாங்க. சில குறைகள் இருக்கு, அது ஆட்சின்னு வந்து என்ன குறை இல்லைன்னு சொல்ல முடியாது, நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சரி செய்ய வேண்டியதுதான். ஆனால் மக்களுக்கு இப்போ உதாரணமாக 1000 ரூபா, அதுதான் இன்னைக்கு பேசுபொருளாக இந்தியா முழுக்க இருக்குது. இந்த ஏழ்மையான பெண்மணிகளுக்கு மாதம் 1000 ரூபாங்கிறது. அதேமாரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், அவங்க காலேஜுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாங்கிறது. இலவசமாக பஸ்ஸு பாஸ் பெண்களுக்கு. இதெல்லாம் பெரிய எம்பவர்மெண்ட் சார், இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு எம்பவர்மெண்ட். அதேமாதிரி இந்த படிப்புக்காக இந்த கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி யாருமே பண்ணலை. அவ்வளோ பார்த்து செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களுக்கு என்னென்ன பார்த்து செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுருக்காங்க. அதனால் இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு ஒரு ஒளி விளக்காக திகழ்வது என்பது இங்கே இருக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய ரொம்ப பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக, எங்கள் நேயர்களுக்காக நேரம் ஒதுக்கியது ரொம்ப நன்றிங்க சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.